பொதுவா 7ஆம் இடத்துல சனி போனாவே 7ஆம் இடம் சார்ந்த உறவுகளுக்கு உதவி செய்யணும். சனி பயிற்சியில என்ன உதவி? இந்த ஏழை பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு திருமணம் ஆகிறதுக்கு இல்லைன்னா அவங்க குடும்பத்துல கஷ்டத்துல இருப்பாங்க. ஒருவேளை நீங்க வசதியா இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல செல்வாக்கா இருக்கிறீங்க, உங்களால முடியும் அப்படின்னா இந்த இல்லாதவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுங்க. நிச்சயம் இதை விட சனிக்கு ஒரு பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது இல்லை. திருமண வாழ்க்கைக்கு நீங்க சப்போர்ட் பண்றது இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். அதே மாதிரி தொழில் முதல்ல நான் இப்ப செய்யறேங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா பணம் கடனா கொடுக்காதீங்க. இந்தாப்பா நான் என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, 20 ரூபா வச்சு இதை வச்சு நீ உன் தொழில பண்ணிக்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த 2 காரியங்களையும் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க எந்த திசையில் இருந்தாலும் சரி, உங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிழக்கு பக்கமும் அதே மாதிரி தெற்கு பக்கமும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் அல்லது விநாயகர் கோயில், இது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொடர்ந்து ஒரு 3 சனிக்கிழமையாவது அந்த கோயில்ல போய் நல்லா வழிபட்டு அங்க காலையில அங்க இருக்கவங்களுக்கு ஒரு 8 பேர்த்துக்கு சாப்பாடும் தண்ணி தானம் பண்ணுங்க. இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 85% சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் 2.5 வருட காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசியோடைய அதிபதி புதன், அவர் சனியோட நட்சத்திரத்திலேயே சனி போறாரு. அடுத்தது ரேவதி புதனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதியோட நட்சத்திரத்திலேயே போறாரு. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. அதனால 7 சனி வந்துச்சுன்னு பயப்பட வேணாம், நல்லா சிறப்பாகவே இருக்கும். நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.